ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க சினிமா பற்றி பேசலாம். இன்னைக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரில் பார்த்த படம் என்ன படம்னா லோகா. அதாவது கேரளாவில் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டு அதிகமான கலெக்ஷன் பண்ண படம் வந்து லோகா. இந்த படத்தை வந்து துல்கர் சல்மான் தயாரிச்சிருக்கிறாரு. கல்யாணி பிரியதர்சன் வந்து கதையின் நாயகியாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் கதை என்னன்னா, ஹீரோ வந்து பசங்க எல்லாம் சேர்ந்து ரூம் எடுத்து தங்கி ஜாலியாக இருக்கிறாங்க. பார்ட்டி கிட்டின்னு ஜாலியாக இருக்கும்போது எதிரில் ஒரு பொண்ணு வந்து குடியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு தான் கல்யாணி பிரியதர்சன். கல்யாணி பிரியதர்சன் மேலே இவன் லைட்டாக ஒரு காதல் வருது. கல்யாணி பிரியதர்சனை வந்து ஒருத்தவங்க வந்து ஆட்டோவில் போட்டு கடத்திட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கு. அது பிறகுதான் தெரியுது கல்யாணி பிரியதர்சனுக்கு ஒரு அமானுஷிய சக்தி இருக்கு. அதாவது ஒரு களியங்காட்டு நீலி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒட்டலைன்னா கூட லாஜிக்கா தவறுதல்கள் இருந்தால் கூட இது லாஜிக்கலா மேஜிக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படம். துப்பாக்கி வச்சு எத்தனை சூடு சுட்டாலும் சாகிறதுல, என்ன பண்ணாலும் சாகிறதுல, அது என்ன இதுன்னு தெரியல. ஷாண்டி மாஸ்டர் வந்து நெகட்டிவ் கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. அவரும் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. ஏற்கனவே ஒரு தெலுங்கு படத்தில் வந்து அவர் வந்து நெகட்டிவ் பண்ணாரு, அதுவும் நல்லா இருந்துச்சு. லியோவில் பண்ணாரு, அதுவும் நல்லா இருந்துச்சு. பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லா மொழிகள்லையும் நடிக்கிறாரு. அது பிறகு கெஸ்ட் ரோலில் வந்து நம்ம துல்கர் சல்மான் சார் நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் சோஃபி, நம்ம ரஜினி சார் கூட வில்லனா நடித்த கூலியில் வில்லனா நடித்த சோபின் நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து டொவினோ தாமஸ் நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் வந்து ஜார்ஜ் விஜய் நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை அவர் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. லாஜிக் அந்த விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் 2.5 மணி நேரம் ஜாலியாக ஒரு விட்டாலாச்சாரியா படம், ஒரு மாயாஜால படம், ஒரு த்ரில்லர் படம், ஒரு கிரைம் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல்டில் போய் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளவு மோசமான படம்லாம் இல்லை. மலையாளத்தில் வந்து டெக்னிக்கலாக கேமராவும் சரி, எடிட்டு, பிஜிஎம் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்குது. இந்த படத்தை தாராளமாக லோகா படத்தை வந்து தமிழில் பார்க்கலாம். தமிழ்லையும் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, தெலுங்குல இருக்குது, கன்னடத்துலேயும் இருக்குது. ஹாட் ஸ்டாரில் நிறைய பேர் சீரியல் பார்க்கறதுக்காக ஹாட் ஸ்டார் டவுன்லோடு பண்ணி வச்சிருப்பீங்க. தாராளமாக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு படத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஒழுசாபா பழனியப்பன். டாடா.